ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவில் ஏதாவது ஒரு பர்சன் இல்லைனா ஏதாவது ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா எப்படி ரிமூவ் பண்ணுவீங்க? ஏதாவது ஆப் ஏற்றி இல்லை கூகுளில் தான் ஏதாவது வெப்சைட் போவீங்க. அதுக்கு ஈஸியான முறையில் ப்ளே ஸ்டோர்லேயே ஈஸியாக ஒரு ஆப் இருக்குது. அதை பற்றி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் என்னோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பேக்ரவுண்ட் இரேஸ் பண்ணுறதுக்கு இதான் நான் சொன்னேன், பேக்ரவுண்ட் இரேசர். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப் வந்து பார்த்திங்கன்னா இதான் பேக்ரவுண்ட் இரேசர். இதுக்குள்ளே கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் லோட இமேஜ் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ இது வந்து காட்டுது எந்த இமேஜை வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் இரேஸ் பண்ணணுன்னு. ஸோ நான் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே வந்தோன்னே இதான் இதோட இன்டர்ஃபேஸ். ஸோ நீங்கள் எந்த இமேஜை வச்சு நீங்கள் பேக்ரவுண்ட் இரேஸ் பண்ணணுன்னு காமிக்குது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜை வச்சு பேக்ரவுண்ட் இரேஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கேட்கும், நீங்கள் வந்து க்ராப் அஸ் மச் பாசிபிள் இருக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை க்ராப் பண்ணிக்கணும். ஸோ க்ராப் பண்ணிட்டோன்னே டன்னுன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்த உடனே நீங்கள் வாங்க நம்ம வந்து பேக்ரவுண்ட் இரேஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆட்டோன்னு இருக்குது பார்த்திங்களா, இந்த ஆட்டோ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்து இதான் இதோட ஸ்வைப் பண்ணி நம்ம அமுத்தணும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக இது அக்யூரஸியாக இது வந்து பேக்ரவுண்ட் இரேஸ் ஆகும். ஸோ இங்கே வேஸ்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயிருக்கு. இதை வந்து நம்ம எரேஸ் பண்ணுறது எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரீபேர்ன்னு இருக்குது பார்த்திங்கன்னா, இதை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அழிச்சிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட இதுலேயும் இப்படி உங்களோட ஃபோட்டோலேயும் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் ரீபேர்ன்னு இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணணும். ஸோ மேஜிக்னு எடுத்துக்கோங்க, இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீதிலாம் நம்ம இந்த பட்டன் வச்சு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் அக்யூரஸாக க்ரியேட் பண்ணுங்கள், ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரியேட் பண்ணாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொத்தத்தையும் கிளியர் பண்ணியாச்சு. அப்புறம் இங்கே ஜூம்னு இருக்குது பார்த்திங்களா, இந்த ஆப்ஷன், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. எதுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஜூம் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் எங்கெங்கே லைட்டாக விட்டுருக்கு, கிளியர் பண்ணாமல் இருப்பீங்களோ அங்கெங்கெல்லாம் விட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மறைஞ்சிருக்கு. ஸோ ரீபேர்னு கொடுத்து இதை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்து மறுபடியும் ஜூம் கொடுங்க. ஜூம் கொடுத்துட்டு எங்கெங்கே உங்களுக்கு இதாக இருக்கோ இதெல்லாம் கிளிக் பண்ணிக்கணும். எங்கே உங்களுக்கு மறைஞ்சிருக்கோ இதெல்லாம் நீங்கள் வந்து ரீபேர் மூலிமா ரீபேர் பண்ணிக்கலாம், இல்லை ஆட்டோ மூலிமா பெயிண்ட் வர வைக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயும் இல்லை. ஸோ லைட்டாக இந்த இடத்துல வந்து வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேஜிக் யூஸ் பண்ணி இதை வந்து இது பண்ணிடலாம். ஸோ இங்கெல்லாம் வேஸ்டிலெலாம் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொத்தத்தையும் கிளியர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நீங்களே பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். ஸோ மொத்தத்தையும் நம்ம கிளியர் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டன் கொடுத்துக்கோங்க. அப்புறம் சேவ்னு இருக்கும், சேவ்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் இங்கே ஃபினிஷ்னு இருக்கும், ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து எல்லாருக்கும் டவுட் இருக்கும், இது வந்து கேலரியில் சேவ் ஆகுமா சேவ் ஆகாதுன்னு. ஸோ வாங்க நான் கேலரியில் போய் காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா கேலரிலையும் சேவ் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒரு கார்னர்லேயும் சும்மா கரெக்டாக அக்யூரேட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், சும்மா கரெக்டாக அக்யூரேட் ஆகிருக்கு. நீங்களும் ஏன் சும்மா இருக்கீங்க? பேக்ரவுண்ட் எரேசர் ஆப் யூஸ் பண்ணி நீங்களும் உங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இமேஜை வந்து ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லான ஆப். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபைடாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஏன்டா சிரிக்கிற?